ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எண்ணங்கள் எப்படி உங்கள் வியாதியை குணமாக்குங்கிறத பற்றி நான் சொல்ல போகிறேன். எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் விரும்பினது எதுவும் நடக்கலைன்னு சோர்ந்து போய் தொடர்ந்து நீங்கள் இழந்ததையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் வியாதிகளில் இருந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா அதிகமான கவலை இதய வியாதியை ஏற்படுத்தும், நரம்பு தளர்ச்சியை வரவழைக்கும், ஹை பிளட் ப்ரெஷரை கூட உருவாக்கும். அதனால் நீங்கள் அதிகமாக கவலைப்படுறத நிறுத்தணும். சூழ்நிலைகள் உங்களுக்கு மோசமாக இருந்தால் கூட நீங்கள் கவலைப்படுறத நிறுத்தணும். ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிற கவலைகரமான எண்ணங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். உங்கள் மோசமான துரதிர்ஷ்டமான சூழ்நிலைகளை விட நீங்கள் ஒரு பலசாலின்னு சிந்திக்கணும். உங்கள் ஆள் மனசுக்கு கட்டளையிடுங்க. இந்த துரதிர்ஷ்டமான சூழ்நிலை என்ன ஒன்றும் செய்ய முடியாது, நான் பலமான மனம் படைத்தவன், என்னால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் இப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லும்போது, உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணும்போது உங்களுடைய பலவீனமான நெகட்டிவ் எண்ணங்கள் மற்றும் நெகட்டிவ் உணர்ச்சிகள் அழிஞ்சிரும். உங்கள் எண்ணங்கள் பாசிட்டிவாக மாறும். அதுக்கப்புறம் உங்களால் தெம்போட வேலைகளை செய்ய முடியும். உங்களுடைய சொந்த எண்ணங்களை உங்கள் சூழ்நிலைகளை காரணம் காட்டி பலவீனமாகவே நெகட்டிவாகவே வச்சிருக்காதீங்க. லைஃப்பில் வெற்றியும் வரும், தோல்வியும் வரும். சில சமயங்களில் நம்ம எதிர்பார்க்காம புயல்கள் கூட வீசும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உங்களை காப்பாற்றுற கடவுள் உங்கள் சொந்த எண்ணங்கள் தான். என் பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு நானே இறைவனாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். ஆன்மீகத்தில் அகம் பிரம்மாஷ்மி அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அதாவது இறைவன் வேறு, நான் வேறு இல்லைங்கிறது தான் அதோடைய பொருள். என் பிரச்சனைகளை என்னால் சமாளிக்க முடியும், என்னால் எதையும் தாங்க முடியும், ஏன்னா நானே இறைவனாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லும்போது உங்களுக்குள்ள உயிரென இருக்கிற இறைவன் உங்கள் எண்ணங்களை பாசிட்டிவாக மாற்றுவான். உங்களுடைய நெகட்டிவ் உணர்ச்சிகளும் அழியும். அதுக்கப்புறம் உங்களால் துணிச்சலான ஒரு மனசோட உங்கள் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். மனிதா, நீயே உன்னை காக்கும் கடவுள், உன் எண்ணங்களை உன்னை காக்கும் கடவுள். இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு உன் வாழ்வில் நீ எதிர்கொள்ளும் துயரங்களை வெற்றி கொள்வாயாக. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்சோ பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.